மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வெட் மார்க்கெட் போயிட்டு வாவல் மீன் கோல்டன் பாம்ப்ரெட் வாங்கி சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். இந்த மீனோட தலை அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு இந்த வடகம் கொடுத்துருந்தாங்க. அந்த வடகம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மிக்ஸையும் சேர்த்து ஊற்றிட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மீன் குழம்பு அடுத்த நாள் நல்லா சுண்டை வச்சு சாப்பிடவும் சூப்பராக தான் இருக்கும். காணக்கழுத்து மீன் வாங்கியிருந்தேன். அதையும் ஃப்ரை பண்ணி இந்த மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும் போது வேறு லெவல் தான் டேஸ்ட்டு.